பொதுவாகவே அமாவாசை தினத்தில் பித்ரு பூஜை செய்வது, காகத்திற்கு சாதம் வைப்பது, அன்னதானம் செய்வது அப்படின்றது விசேஷமான பலனை கொடுக்குங்க. அமாவாசையில் பிரபஞ்ச ஆற்றல் அதிகரித்து காணப்படும். இந்த நாட்களில் வாங்கக்கூடாத பொருட்கள் என்ன அப்படின்னா, மிளகாய் அப்படின்ற காரமான பொருள் வாங்கவே கூடாது. மிளகு சார்ந்த பொருளும் வாங்கக்கூடாது. மிளகாயும் மிளகும் சேர்ந்து சமைக்கக்கூடிய ரொம்ப காரமாக சமைக்கவும் கூடாது அன்றைய நாளில். அதே மாதிரி இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களையும் வாங்கக்கூடாது அமாவாசை அன்று. எண்ணெய் போன்ற பொருட்களையும் அன்றைய நாளில் வாங்கக்கூடாது. முக்கியமாக இந்த நாளில், அமாவாசை நாளில் கடன் வாங்குவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டுங்க. பூஜை பொருட்கள் வாங்க உகந்த நாள் அப்படின்னா இந்த அமாவாசை நாள். அதுலேயும் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து அமாவாசை தினம் வந்தது அப்படின்னா அன்றைய தினம் முக்கியமாக ஒரு பொருள் வாங்கணுங்க. அது என்ன அப்படின்னா துளசி செடி. அந்த துளசி செடியை அன்றைய தினம் வாங்கி வீட்டில் நட்டு வளர்த்து வைத்தீங்க அப்படின்னா அவ்வளவு விசேஷமான பலனை கொடுக்குங்க. லக்ஷ்மி தேவியோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். துளசி செடி இல்லாதவர்கள் வீட்டில் புதிதாக அன்றைய தினத்தில் துளசி செடி வாங்கி வளருங்க. அப்படி இல்லைன்னா அன்றைய தினம் துளசி விதைகளை தூவி ஊன்றி வைத்து வளர்ப்பது அப்படின்றதும் ரொம்பவே நல்லது. அமாவாசையில் பசுக்களுக்கு வெல்லம், பச்சரிசி, வாழைப்பழம் போன்றவற்றை தானம் கொடுப்பது அப்படின்றது காலகாலமாக செய்து வரக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம். அகத்திக்கீரையை தானம் செய்தீங்க அப்படின்னா பித்ரு தோஷத்தை போக்கக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரமாக இருந்து வருது. அமாவாசையில் ஆடம்பர செலவுகளை தவிர்த்துக்கோங்க. அமைதியாக அதிகம் பேசாமல் அன்றைய நாளில் மௌனம் விரதம் இருப்பது ரொம்ப மேலான பலனை கொடுக்குங்க. அமாவாசை தினத்தில் நான் சொல்லியிருந்த மாதிரி மிளகு, மிளகாய் போன்ற காரமான உணவுகளை சமைப்பது அப்படின்றத குறைத்துக்கோங்க. அமாவாசை அன்று பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்களை வாங்கி பித்ருக்களுக்கு பூஜை செய்வது அப்படின்றது ரொம்ப முறையான பூஜையாக பார்க்கப்படுது. அந்த நாளில் தேன், வெல்லம், பனங்கருப்பட்டி போன்ற பொருட்களை வாங்குவது விசேஷமான பலனை கொடுக்கும். அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு பொருட்கள் அப்படின்னா இந்த 3 பொருட்கள். அதுவும் அமாவாசை அன்று வாங்கும்போது அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க.